ஹாய், வெல்கம் டு டைம் பாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்னி எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த ட்ரேயில் அந்த ஃபில்டர்ஸை வந்து அது உள்ளே வச்சிருங்க. இப்போ அந்த ஃபில்டர்ஸ் வந்து பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. இதை தான் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் காஸ்டிக் சோடா கொஞ்சம் தூவிக்குங்க. இந்த காஸ்டிக் சோடா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்வேர் கடைகளில் எல்லாத்துலேயும் கிடைக்கும். இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹100 தான் இருக்கும் இது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே சுடு தண்ணி ஊற்றுங்க. இந்த சுடு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு வச்சிங்கன்னா போதுமானது. இந்த சுடு தண்ணி ஊற்றும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த காஸ்டிக் சோடா வந்து அந்த தண்ணியோடு கலந்து பப்பிள்ஸாக வரும், ஃபார்ம் ஆகும். அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிதக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், இந்த வீடியோவிலே பாருங்கள். அது பாருங்கள், பப்பிள்ஸ் வருது. அந்த ஆயில் பிசுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போயே எக்ஸாஸ்டிக் ஃபேன் வைக்கும் போது இந்த மோட்ரு வந்து தண்ணி படாது பார்த்துங்க. இப்போ ஆயில் பிசுங்க வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே வந்து ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. 6 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த எண்ணெய் பிசுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இதை எடுத்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பார்த்தீங்கன்னாவே தெரியுது உங்களுக்கு, நல்லா க்ளீனாக அதுவே ரிமூவ் ஆகி வந்துட்டுருக்கு. நம்ம இதை ஃபுல்லாக வந்து ஒரு தேய்க்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. தண்ணியில் வாஷ் பண்ணவே போதுமானது. இப்போ வந்து நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். நல்லா ஃபோர்ஸாக அடித்து வாஷ் பண்ணிங்கனாவே அதை வந்து க்ளீனாக ரிமூவ் ஆகிடும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. 2 பக்கமும் காட்டுறேன் பாருங்கள். அந்த எண்ணெய் பிசுங்கு இருந்த இடமே தெரியாத போச்சு. அப்படியே பளபளன்னு மின்னுது பாருங்கள். ஃபுல்லாக க்ளீன் ஆகிட்ருக்கோம் பாருங்கள். அந்த எண்ணெய் பிசுங்கே இருக்காது. உங்களுக்கு கை தொடும் போதே பிசுப்பு தன்மையே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.